La 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 li la 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 li la 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 li la 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 la. எல்லோருக்கும் வணக்கம். இன்னொரு மேஜர் டவுட் ஒன்று ஆயுஷ் கவுன்சிலிங்கை பற்றி இருக்குது ஆக்சுவலாக அப்ளிகேஷனை பொறுத்து. ஸோ இந்த பிஎஸ்எம்எஸ், பிஏஎம்எஸ் அண்ட் பிஹெச்எம்எஸ், ஸோ இந்த 3 கோர்ஸ்க்கும் நான் வந்து தனித்தனியாக அப்ளிகேஷன் போடணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படிலாம் கிடையாது, ஓகேங்களா. ஸோ பிஎஸ்எம்எஸ் அண்ட் பியூஎம்எஸ் அண்ட் பிஹெச்எம்எஸ் அண்ட் பிஏஎம்எஸ் கவர்மெண்ட் கோட்டாக்கு இந்த 4 கோர்ஸுக்குமே சேர்த்து ஒரு அப்ளிகேஷன் தான், ஓகேங்களா. ஜஸ்ட் ஒன் அப்ளிகேஷன் ஒன்லி. ஸோ இந்த 4 கோர்ஸுக்கும் தனித்தனியான அப்ளிகேஷன்ஸ் கிடையாது கிடையாது கிடையாது. ஒரு அப்ளிகேஷன் தான் நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க ஆன்லைனில், ஓகேங்களா. ஸோ அதுவுமே ஆன்லைனில் தான். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருக்கட்டும், அந்த ஆல் இந்தியா கோட்டாவாக இருக்கட்டும், அண்ட் தென் கவர்மெண்ட் கோட்டாவாக இருக்கட்டும். ஸோ இந்த 3 கோட்டாவுக்கும் நீங்கள் ஒவ்வொரு அப்ளிகேஷனை தான் போடுற மாதிரி இருக்கும். மேனேஜ்மெண்ட் கோட்டானா அதுக்கு ஒரு அப்ளிகேஷன், கவர்மெண்ட் கோட்டானா அதுக்கு ஒரு அப்ளிகேஷன், அண்ட் தென் ஆல் இண்டியா கோட்டானா அதுக்கு ஒரு அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன்லேயே இந்த 3 கோர்ஸுமே வந்துடும், ஓகேங்களா. ஒரு அப்ளிகேஷன்லேயே சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி அண்ட் யுனானி, ஸோ இந்த 4 கோர்ஸுக்குமே சேர்த்து ஒரு அப்ளிகேஷன் தான். அதே மாதிரி தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாலையுமே இந்த 3 கோர்ஸுக்குமே. ஸோ யுனானிக்கு எந்த ஒரு ப்ரைவேட் காலேஜஸுமே இல்லை, ஸோ அதனால இந்த 3 கோர்ஸ் தான் வரும். ஸோ இந்த 3 கோர்ஸுக்குமே ஒரு அப்ளிகேஷன் தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு. அதே மாதிரி தான் ஆல் இண்டியா கோட்டாவுக்கும். ஸோ 3 கோர்ஸுக்குமே சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, இந்த 3 கோர்ஸுக்குமே ஒரு அப்ளிகேஷன் தான். எங்கே ப்ரோ நான் கோர்ஸ் செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டியூரிங் யுவர் சாய்ஸ் ஃபில்லிங், ஓகேங்களா. ஸோ உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்து மட்டும்தான் உங்களுக்கு சீட்ஸ் அலாட் ஆகிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ சில பேர் சித்தா பிடிக்கும், சில பேருக்கு ஆயுர்வேதா பிடிக்கும், அண்ட் தென் சில பேருக்கு ஹோமியோபதி பிடிக்கும். ஸோ உங்களோட ப்ரிஃபரன்ஸ் எப்படி இருக்குது? ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரிஃபரன்ஸ் லைக் ஆயுர்வேதா இருந்துச்சுன்னா, ஸோ கவர்மெண்ட் காலேஜ் ஆயுர்வேதா நீங்கள் ஃபஸ்ட் சாய்ஸ் கொடுப்பீங்க, ஓகேங்களா. ஸோ உங்கள் ப்ரிஃபரன்ஸ் பேசஸ் தான். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் சாய்ஸ் ஆயுர்வேதா இருந்துச்சுன்னா, ஸோ ஆயுர்வேதா நீங்கள் ஃபஸ்ட் கொடுக்கலாம். ஸோ சித்தா இருந்துச்சுன்னா சித்தா கொடுக்கலாம், அந்த ஹோமியோபதி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹோமியோபதி பிடிச்சுன்னா ஹோமியோபதி கொடுக்கலாம். ஸோ உங்களோட ப்ரிஃபரன்சஸ் பேஸ் பண்ணி தான் இந்த காலேஜ் சீட்ஸ் ஃபில் ஆக போகுது, அண்ட் தென் மெரிட் லிஸ்ட்டை பொறுத்து, ஓகேங்களா. ஸோ இது ஒரு கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் மெரிட் லிஸ்ட்டு வரப்போகுது. ஸோ உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி இருக்குது, உங்களோட ப்ரிஃபரன்ஸ் எப்படி இருக்குது, ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சித்தாக்கு தரீங்களா, ஹோமியோபதிக்கு தரீங்களா, யுனானிக்கு தரீங்களா, டியூரிங் யுவர் சாய்ஸ் ஃபில்லிங்கில் தான் உங்களோட ஆப்ஷன்ஸை பொறுத்து மட்டும்தான் இந்த கோர்ஸ் செலெக்ஷன்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த அப்ளிகேஷன் போடுறது ஸோ இந்த 3 கோர்ஸுக்குமே ஒரு அப்ளிகேஷன் தான், ஓகேங்களா. ஸோ சித்தாக்கு, ஆயுர்வேதாக்கு, ஹோமியோபதிக்கு, இந்த 3 கோர்ஸுக்கும் யுனானிக்குமே இந்த 4 கோர்ஸ் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு, இந்த 4 கோர்ஸுக்குமே ஒரு அப்ளிகேஷன் தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும், அண்ட் தென் ஆல் இண்டியா கோட்டாவுக்கும். ஸோ இந்த 4 கோர்ஸ் தனியாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு கோர்ஸுக்கு நான் ஒவ்வொன்று போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ சிங்கிள் அப்ளிகேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர்லேயே லைக் ப்ராஸ்பெக்டஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிஎஸ்எம்எஸ், பியூஎம்எஸ் அண்ட் பிஎஸ்எம்எஸ் இன் ஒன் அப்ளிகேஷன் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ராஸ்பெக்டஸை அதுதான் தெளிவாக சொல்கிறேன். ஆக்சுவலாக எல்லோரும் ப்ராஸ்பெக்டஸை டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு படிங்க. ஸோ படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் வர டவுட்ஸை நம்ம கிளாரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ் என்ன நமக்கு கிளியர் கட்டாக தெரியும். அண்ட் தென் கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்க போகுது, அண்ட் தென் அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ப்ரிகாஷனராக எப்படி காலேஜஸ் சூஸ் பண்ணணும், எப்படி ரைட் காலேஜஸை சூஸ் பண்ணணும், அண்ட் தென் எது நமக்கு பெஸ்ட்டு, நம்மளால் ஒரு காலேஜஸை சூஸ் பண்ணும்போது போய் படிக்க முடியுமா, நம்மளால் அந்த காலேஜை ஃபீஸ் பே பண்ண முடியுமா, நம்ம பேரண்ட்ஸ் அஃபோர்டபுளா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் புரியறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இந்த கவுன்சிலிங் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இதுக்கு முன்னாடி வருஷம் வரைக்கும் ஜஸ்ட் ஆயுஷ் நான் ஆஃப்லைன் கவுன்சிலிங்காக இருந்துச்சு. இப்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆன்லைன் கவுன்சிலிங்காக மாறிடுச்சு. ஆன்லைன் கவுன்சிலிங் வரும்போது இந்த வருஷம் தான் 2025 தான் புதுசாக ஆன்லைன் கவுன்சிலிங் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆன்லைன் கவுன்சிலிங்ன்றது வரும்போது கண்டிப்பாக காம்படிஷன் லெவல் ஹெவியாக இருக்குங்க. ஸோ எம்பிபிஎஸ், பிடிஎஸில் சீட் கிடைக்காதவங்களாம் கண்டிப்பாக ஆயுஷில் சீட் எடுக்கணும்னு தான் யோசிப்பாங்களே தவிர்த்து, ஸோ அவங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் யோசிக்கிறதுக்கு
வேறு ஆப்ஷன்ஸ் யோசிக்க மாட்டாங்க ஆக்சுவலாக மேக்ஸிமம். ஸோ எம்பிபிஎஸ் பிடிஎஸில் சீட் கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆயுஷாக தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஆயுஷில் காம்படிஷன் இருக்க தான் செய்யும். ஓகேங்களா? ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஸோ எந்த மாதிரி கட் ஆஃப் எந்த மாதிரி இருக்க போகுது, ஸோ கட் ஆஃபில் இவங்க வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க, ஸோ யாராருக்கு என்னென்ன சீட் அலாட்மெண்ட் எப்படி இந்த வருஷம் வந்து விட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நமக்கு டேரெக்டாக அனலைஸாக வந்து தெரிய வரும் ஸோ இந்த வருஷத்தில். ஓகேங்களா? ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஸோ அப்ளிகேஷன் ஒன்று தான். ஸோ 3 கோர்ஸுக்குமே ஒரு அப்ளிகேஷன் தான் நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ கவர்மெண்ட் கோட்டாக்கு ஒரு அப்ளிகேஷன், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒரு அப்ளிகேஷன், அண்ட் ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளிகேஷன், ஒரு அப்ளிகேஷன் போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ சித்தாக்கு தனி அப்ளிகேஷன், ஹோமியோபதிக்கு தனி அப்ளிகேஷன், அண்ட் தென் வந்து ஆயுர்வேதாக்கு தனி அப்ளிகேஷன், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இந்த 4 கோர்ஸுக்கும் ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ மேக்ஸிமம் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 கோர்ஸுக்குமே ஸோ வந்து 3 கோட்டா இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 கோட்டாவுக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது ரொம்ப 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 நல்லது. ஓகேங்களா? ஏன்னா ஒரு காலேஜ் நமக்கு கிடைக்காம போச்சுன்னா இன்னொரு கோட்டாவில் நம்ம போய்ட்டு அப்ளை பண்ணி நம்ம அதில் சீட் வந்து கெயின் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் எல்லாருக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்ன அப்படின்னா, ஸோ ஒன்ஸ் தான் வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம 3 கோட்டாவுக்கும் அப்ளை பண்ணிக்கிறது ரொம்ப 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 நல்லது ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஸோ இவ்வளோ தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ எல்லோரும் வந்து இந்த 3 கோட்டாவுக்கும் அப்ளை பண்ண பாருங்கள். மேக்ஸிமம் ஸோ அப்ளிகேஷன் காஸ்ட் தானே, ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் தானே. ஸோ நம்ம வந்து சீட் கிடைக்கிறதோ கிடைக்கலோ ஸோ அப்ளிகேஷனை போட்டு வைப்போம். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் நமக்கு ஏதாச்சும் ஒரு ஸோ காம்படிஷன் லெவல் அதிகமாக இருந்துச்சு, நமக்கு வந்து சீட் வந்து நம்ம விட முடியாது, இது ஒரு நல்ல காலேஜ் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு நாம் வந்து அந்த கோட்டாக்கு நம்ம அப்ளை பண்ண விட்டோம்னா ஸோ நம்ம கில்ட்டாக நம்ம வந்து ஃபீல் பண்ணோம். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம 3 கோட்டாக்கும் அப்ளிகேஷனை போட்டு வைப்போம். ஸோ கிடைச்சா நமக்கு வந்து ஈஸி. ஓகேங்களா? ஸோ நான் சீட் எடுத்துகிட்டு நம்ம போய் ஜாயின் பண்ணி படிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் தானே ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதுவுமே இவங்க வந்து மணியுமே ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ வந்து இந்த டியூஷன் ஃபீஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஃபீஸ் டீட்டெயில்ஸை பற்றி நல்லா வந்து கிளியர் கட்டாக வந்து சொல்லுவோம். ஸோ எப்படி கவுன்சிலிங் ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா சித்தர் குரல் சேனல் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. ஸோ அதில் உங்கள் டவுட்ஸை வந்து கேட்டு நீங்கள் வந்து டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் காய்ஸ். அண்ட் தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் தட்ஸ் இட். டாட்டா பை பாய்.